என்ன அப்படி பாக்குறீங்க? சாரி, மெய் மறந்துட்டேன். மெய் மட்டுமா மறந்தீங்க? ஏதோ பேசணும் கூட்டு வந்தீங்க, அதையும் மறந்துட்டீங்க. ஓ சாரி ராஜ். ஆமா, நிஜமாவே ஏதாச்சும் பேசணும் தான் கூட்டிட்டு வந்தீங்களா, இல்ல அன்னைக்கு மாதிரி சும்மா ஜாலியா அப்படியே பேசிட்டு போலாம் கூட்டு வந்தீங்களா? இல்ல ராஜ், உங்க வாழ்க்கையில நடக்கிற சில மர்மங்களுக்கு விட சொல்லணும்னு தான் வந்தேன். புரியல. திவ்யா திடீர்னு ஏன் உங்க வீட்டுக்கு திரும்பி வந்தா? அவ ஏன் இப்ப உங்க மேல பாசமழையா பொழியறா? புரியல. உங்க ஆசை ஒவ்வொன்னா எதுக்காக இப்ப நிறைவேற்றா? தெரியல. நீங்க கொஞ்ச நேரம் காணாம போனாலும் அப்படி பதறாளே. புரியல. உங்களை சின்ன வெயிட்ட கூட தூக்க விடுறது இல்லல்ல? தெரியல. 6 மாசம்னு அடிக்கடி சொல்றாளே. புரியல. உங்களுக்கு விட்டமின் டேப்லெட்னு சொல்லி மாத்திரை மருந்தெல்லாம் குடுக்கறாளே. தெரியல. உங்க வாழ வந்தான் மாமா கூட ஒரு லிஸ்ட் வச்சுக்கிட்டு வாழைப்பழம், இலந்த பழம், பரங்கி மேல ஜோதின்னு என் பேரை வேற கெடுத்து ஸ்பாயில் பண்றாரே. ஐயோ ஏங்க, தெரியல புரியல மாத்தி மாத்தி சொல்லி எனக்கு வாயை வலிக்குதுங்க. விஷயத்துக்கு வரீங்களா? இந்தாங்க இந்த ரிப்போர்ட்டை பாருங்க. என்ன இதுல கொடைக்கானல் அட்ரஸ் போட்டிருக்கு? இந்த ஹாஸ்பிட்டல்ல அது நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பையனுக்கு பிளட் டொனேட் பண்ணீங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த ரிப்போர்ட் தான் இது. இதுல என்ன எழுதிருக்கு? இந்த ரிப்போர்ட் படி பார்த்தா உங்களுக்கு பிளட் கேன்சர்னு எழுதிருக்கு. உங்களுக்கு பிளட் கேன்சர் இருக்கு. இன்னும் நீங்க 6 மாசம் தான் உயிரோட இருப்பீங்கன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. இந்த ரிப்போர்ட் தான் திவ்யாவோட மனசை மாத்துச்சு. இந்த ரிப்போர்ட் தான் திவ்யாவை மறுபடியும் உங்க வீட்டுக்கு வர வச்சது. இந்த ரிப்போர்ட் தான் அவளை மறுபடியும் உங்களோட இப்ப வாழ வைக்குது. இதே ரிப்போர்ட் தான் உங்களோட டைவர்ஸ் கேஸையும் கேன்சல் பண்ண வச்சது. உங்களுக்கு கேன்சர், இன்னும் நீங்க 6 மாசம் தான் உயிரோட இருப்பீங்கன்னு அந்த கொடைக்கானல் டாக்டர் திவ்யா கிட்ட சொல்லிருக்காரு. உங்களை விவாகரத்து பண்ற மூட்ல இருந்த திவ்யா அவ மனச மாத்திக்கிட்டா. இன்னும் 6 மாசம் தான் ராஜா உயிரோட இருக்க போறாரு. அது வரைக்கும் அவரை சந்தோஷமா வாழ வைக்கணும். நம்ம கோவத்தை மறந்து அவர் கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கா. நடிக்கிறாளா? நிச்சயமா. அவளுக்கு ஒன்னும் உங்க மேல பாசமோ காதலோ அன்போ எல்லாம் கிடையாது. திவ்யா நடிக்கிறா. அடி மனசுல அவ இன்னும் உங்களை வெறுத்துட்டு தான் இருக்கா. ஆனா வெளிய பாசமா இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. இல்ல இல்ல, அப்படிலாம் இருக்காது. அவ என்ன முட்டாள்தனமா இருக்காதீங்க ராஜ். திவ்யா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நடந்ததெல்லாம் நினைச்சு பாருங்க, உங்களுக்கே நல்லா புரியும். சத்தியமா சொல்றேன், நான் நடிக்கலங்க. ஒரு மனிதாபிமான அடிப்படையில
உங்க மேல பாசம் நேசம் அன்பு எல்லாமே இருக்குங்க. புரிஞ்சுக்கோங்க. உங்களை சந்தோஷமா வச்சுக்கணும், உங்களோட எல்லா ஆசையும் நிறைவேற்றணும்னு என்னன்னு தெரியல, எனக்கு திடீர்னு ஒரு நாள் தோணுச்சு. அதை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இன்னொரு தடவை என்ன சந்தேகப்பட்டுறாதீங்க. நான் யாரையும் ஏமாத்துறதுக்காக இங்க வரலங்க. என்ன ஃபிளாஷ் கட்டு, பேக்ரவுண்ட் மியூசிக், பேத்தோஸ் ஹம்மிங் வாய்ஸ் எல்லாம் முடிஞ்சுதா? என்ன முடிவுக்கு வந்தீங்க? திவ்யா திரும்ப வந்தப்போ நான் அவகிட்ட நிறைய வித்தியாசத்தை பார்த்தேன். அவ என் பழைய திவ்யாவே இல்லை. என்னை பார்த்து கோவப்படுறவ, நான் அவகிட்ட போனாலே எரிஞ்செரிஞ்சு விழுகிறவ, என் நிழலை பார்த்தாலே வெறுக்கிறவ. எப்படி இப்படி திடீர்னு மாறினா, அன்பா பேசுறா, காதலா பழகிறாளேன்னு நானும் இத்தனை நாள் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். அதுதானே ராஜ் மனிதாபிமானம். இப்போ நான் நாளைக்கே செத்து போறேன்னு தெரிஞ்சா, இன்னும் நான் சாக 24 மணி நேரம் தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சா, அந்த 24 மணி நேரமும் என்ன சந்தோஷமா வச்சுக்கணும், என் ஆசையெல்லாம் நிறைவேற்றணும்னு நீங்க நினைப்பீங்களா மாட்டீங்களா? நிச்சயமா. அப்போ இதுக்கு பேரு காதலா? மனிதாபிமானம், பச்சாதாபம், அனுதாபம், பரிவிரக்கம். அதுதான் இப்ப திவ்யாக்கு உங்க மேல வந்திருக்கு. இது எப்படியோ வாழ வந்தான் மாமாக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா அவர் அதை வெளியே சொல்ல முடியாம அப்படியே தவிச்சிட்டு இருக்காரு. சரி, அவரை விடுங்க. இப்ப விஷயத்துக்கு வருவோம். நீங்களும் நானும் கல்யாண ஜோடி பொருத்தம் பாக்குறதுக்காக ஒரு லேபுக்கு போனோம், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காவா? அந்த டாக்டரை மறக்க முடியுமா? எங்க 2 பேருக்கும் பொருத்தம் இல்லைன்னு சொல்லிடுங்க. எனக்கு எய்ட்ஸ் இருக்கு, பிளட் கேன்சர் இருக்குன்னு ஜோதிகிட்ட சொல்லிடுங்க. ஏன்னா என் மனைவியை நான் சின்சியரா நேசிக்கிறேன்னு அந்த டாக்டர் காலை பிடிக்காத குறையா நான் கெஞ்சிருக்கேன். ஆனா அவர் கடைசி வரை மசியவே இல்லை. திவ்யா கிட்ட நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்க போற விஷயத்த பத்தி சொன்னேன். அவளும் அதை கேட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த டாக்டரை பார்த்திருக்கா. அவர்கிட்ட உங்களுக்கு பிளட் கேன்சர்னு சொல்லி இந்த கொடைக்கானல் ரிப்போர்ட்டை காமிச்சிருக்கா. ராஜாக்கு நிஜமாவே பிளட் கேன்சர் இருந்ததுன்னா, அவர் இன்னும் 6 மாசத்துல சாக போறது உண்மைனா, நான் என்னோட டைவர்ஸை தள்ளி போட்டுட்டு அவர் கூட வாழ்ந்து அவரோட ஆசையெல்லாம் நிறைவேற்ற போறேன். இதுக்கு பேரு காதல் இல்ல, பரிதாபம், இறக்கம்னு அவர்கிட்ட சொல்லிருக்கா. நான் உனக்காக எதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீன்னா வெளிப்படையா என்கிட்ட சொல்லிடு. நான் உன்னை தப்பால நினைக்க மாட்டேன். ஏன்னா இப்படிலாம் நடிக்க வேண்டாம். என் உசுரை வேணா கேட்டுப்பாரு. என் நெஞ்ச பொழந்து உனக்காக சாக தயாரா இருக்கேன். சத்தியமா திவ்யா, தயவு செஞ்சு இப்படிலாம் நடிக்காத. நான் உன்னை ரொம்ப நம்புறேன். ஆனா நீ கொடுக்க போற கடைசி ஏமாற்றத்தை என்னால தாங்கிக்க முடியாது. அப்போ எனக்கு நிஜமாவே பிளட் கேன்சரா? உங்களுக்கு பிளட் கேன்சரும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீங்க நல்லா தான் இருக்கீங்க. ஆனா நான் என் வைஃபை ரொம்ப லவ் பண்றேன்னு நீங்க சொன்னது, ராஜாக்கு கேன்சர்னா அவரோட போய் நான் சேர்ந்து வாழ போறேன்னு திவ்யா சொன்னது, இது ரெண்டையும் யோசிச்சு பார்த்த டாக்டர் நம்ம சொல்ற பொய்யால தம்பதிகள் ஒன்னா சேருவாங்கன்னு நினைச்சு அவங்கள நம்ம ஏன் சேர்த்து வைக்க கூடாதுன்னு யோசிச்சிருக்காரு. அதனால உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்ந்து வாழ வைக்கிறதுக்காக திவ்யா கிட்ட ராஜாக்கு பிளட் கேன்சர்னு போய் சொல்லிருக்காரு. அவரோட போய் சேர்ந்து வாழுமான்னு சொல்லிருக்காரு. அத நம்பிதான் இப்ப திவ்யாவும் உங்க வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கா. புரியுது. இப்பதான் திவ்யா ஏன் என்கிட்ட அன்பா நடந்திருக்கான்னு எனக்கு நல்லாவே புரியுது. டாக்டர் செஞ்ச குழப்பம் தானே அது? பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும், நாங்கள் 2 பேரும் ஒன்று சேரணும்னு அவர் பாசிட்டிவாக நினச்சிருக்காருல்ல, அவர் மன்னிச்சு விட்டுடலாம்.
அவரை மன்னிச்சிரலாம். ஆனா இப்ப திவ்யா உங்ககிட்ட நடிச்சிட்டு இருக்காளே, அவளை உங்களால மன்னிக்க முடியுமா? முதல்ல கொடைக்கானல் டாக்டர் பார்த்து சில டீடைல்ஸை கலெக்ட் பண்ண, அப்புறமா இந்த டாக்டரை பார்த்து உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி திவ்யா ஒரு நாள் டவுட் வந்து விசாரிச்சா அவளுக்கும் இந்த உண்மையெல்லாம் தெரிய வரும். உங்களுக்கு கேன்சர் இல்லைன்னு திவ்யாக்கு தெரிஞ்சா அப்பவும் அவ பழைய மாதிரியே உங்களை நேசிப்பாளா? நீங்க இன்னும் 6 மாசத்துல சாக போறது இல்லைன்னு தெரிஞ்சா இதே மாதிரி பாசம் அவளுக்கு அப்பவும் இருக்குமா? இல்ல பழைய மாதிரி உங்களை வெறுக்கிற திவ்யாவா மாறிடுவாளா? யோசிங்க ராஜ். திவ்யாவோட பொய்யான அன்பு உங்களுக்கு தேவையா? இல்ல உங்களையே நேசிக்க காத்துட்டு இருக்க ராஜ், இந்த ஜோதியோட உண்மையான அன்பு உங்களுக்கு தேவையா? நீங்களே முடிவு பண்ணுங்க ராஜ். ஒருத்தவங்க மேல பச்சாதாபம் வச்சு பாசம் காட்டுறது ஒரு வகையான பிச்சை. அந்த பிச்சை தான் இப்ப திவ்யா உங்களுக்கு போடுறா. காலம் ஃபுல்லா இப்படி பிச்சை எடுத்து வாழ போறீங்களா? இல்ல உங்களையே உயிரா ஏத்துக்கிட்டு உங்களை உண்மையா நேசிக்க போற இந்த ஜோதியோட அன்பு உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு கேன்சர் இல்லைன்னு தெரிஞ்சா திவ்யா அப்புறமா உங்களை நேசிக்க போறதில்ல, வெறுத்துருவா. அந்த பாசம் விஷமா மாறிடும். நான் என்னைக்கும் அன்பு நிலையா அமிர்தமா இருப்பேன். விஷம் வேணுமா அமிர்தம் வேணுமா ராஜ்? நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த ரிப்போர்ட் எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. தேவைப்பட்டா நீங்களும் உண்மை என்னன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கோங்க. விஷம் வேணும்னா அது உங்க இஷ்டம். இல்ல அமிர்தம் தான் வேணும்னா உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். என்னை தேடி வாங்க. எங்க போனானே தெரியலையே. ஏன் வந்து மேல அடிக்கிறீங்க? ஓரமா நடந்தாதான் என்ன? இது ஏன் வீடுடி? நான் எதுக்கு ஓரமா நடக்கணும்? நான் நடு வீட்ல தான் நடப்பேன். எனக்கு ஓரமா நடக்க வராது. இப்ப என்ன பண்ணணும்ங்கற? இப்ப எதுக்கு நான் வம்பு கிழக்குறீங்க? நானே என் புருஷனை காணோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானும் என் பிள்ளைய காணோன்னு தான் தேடிக்கிட்டு நடக்கிறேன். ஆமா, புள்ளங்கிறது 3 எழுத்து தான், புருஷங்கிறது தான் 4 எழுத்து. உங்களை விட எனக்கு தான் ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா. எனக்கு தான் பாசம் ஜாஸ்தி. எம்மா ராசாத்தி, பதினா 2 எழுத்து, அம்மானா 3 எழுத்து. உன்னை விட நான் தான் பெரிய ஆளு. ஏன் பாட்டின்னு சொல்றீங்க? பொண்டாட்டின்னு சொல்லுங்களேன். பொண்டாட்டில எத்தனை எழுத்து வருது அப்படி பார்த்தா? சும்மா போவீங்களா? எப்ப பார்த்தாலும் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. டார்ச்சர் கீச்சர்னு கெட்ட வார்த்தைலாம் பேசாத. எனக்கு கெட்ட வார்த்தை பேசுற பிடிக்காது. டார்ச்சருங்கிறது கெட்ட வார்த்தையா? இங்கிலீஷ்ல எனக்கு புரியாத எல்லா வார்த்தையுமே எனக்கு கெட்ட வார்த்தை தான். அத பேசாத என்ன? நீங்க வந்து 1 மாசம் ஆக போதே. எப்போ அம்மா வீட்டுக்கு பெட்டியை தூக்கிக்கிட்டு ஓட பாரு. நான் எதுக்கு ஓடணும்? நான் இங்கதான் இருப்பேன். டேய் இங்க வாடா. இங்க வாடாங்கறேல. வரேனே. சரி. எதுக்குடா எங்க 2 பேத்தையும் பார்த்து ஓட பார்த்த? அது நான் வீட்டுக்குள்ள வரும்போதே நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க. சரி, நீங்க சண்டை போடும்போது நான் எதுக்கு உள்ள இருந்தா வெளியில போலாம்னு நினைச்சேன். என் மவன் எங்க? அது வந்து என் வீட்டுக்காரர் எங்க? என் புள்ள எங்க? என் புருஷன் எங்க? எது? அவனை எங்கன்னு கேட்டேன். அவரு எங்கன்னு கேக்குறேன். என்னது? ராசா எங்கடா? எங்கடா? அது சாரி சித்தப்பா, ஏதோ ஃப்ளோல வந்துருச்சு. ஃப்ளோலியா? எதுக்காக என்ன 2 பேரும் கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சு எடுக்கிறீங்க? அவன் என்ன கண்டாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கான். இங்க வந்தா நீங்க 2 பேரும் பிரிச்சு மேறீங்க. இதுக்கு தான் அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடி போயிடலான்னு பார்த்தேன். கூப்பிட்டு வச்சு இப்ப லந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. தபார், இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் லெட்டர் எழுதி வச்சு இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடும். ஆமா, லெட்டர்ல என்னன்னு எழுதி வைப்ப? அது வேற என்ன எழுத போறேன்?
இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு ஒரு நாள்ல திருப்பி வந்துருவேன்னு எழுதி வச்சுட்டு போவேன். எனக்கு இந்த வீட்டை விட்டா போக்கடை எங்க இருக்கு தெரியுதுல? அப்ப என் மவனை எங்கன்னு சொல்லு. அவனுக்கு மனசு சரியில்லையா, அவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமா, அதனால அவன் அரிசி கடையிலே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். அப்படியே சொன்னாரு? அப்படியா சொன்னா? அட ஆமாப்பா. இன்னும் 6 மாசம் தான் ராஜா உயிரோட இருக்க போறாரு. அது வரைக்கும் அவரை சந்தோஷமா வாழ வைக்கணும். நம்ம கோவத்தை மறந்து அவர் கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கான். உங்களுக்கு கேன்சர் இல்லைன்னு தெரிஞ்சா திவ்யா அப்புறமா உங்களை நேசிக்க போறதில்ல, வெறுத்துருவா. ஒருத்தவங்க மேல பச்சாதாபம் வச்சு பாசம் காட்டுறது ஒரு வகையான பிச்சை. அந்த பிச்சையை தான் இப்ப திவ்யா உங்களுக்கு போடுறா. காலம் ஃபுல்லா இப்படி பிச்சை எடுத்து வாழ போறீங்களா, இல்ல உங்களையே உயிரா ஏத்துக்கிட்டு உங்களை உண்மையா நேசிக்க போற இந்த ஜோதியோட அன்பு உங்களுக்கு வேணுமா? விஷம் வேணும்னா அது உங்க இஷ்டம். இல்ல அமிர்தம் தான் வேணும்னா உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். என்னை தேடி வாங்க. ஹலோ. என்னங்க, எத்தனை வாட்டி உங்களுக்கு சொல்றது? ஏன் இப்படி பண்றீங்க? ராத்திரி இப்படி கடையில இருக்காதீங்க, வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? வேலை இருக்கு. சரி, எந்த வேலையா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம். வீட்டுக்கு வாங்க. அதுவும் நாளைக்கு காலையில காஞ்சிபுரத்துல சரசனியோட வளைகாப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. நான் வரல, நீ அம்மாவும் போயிட்டு வாங்க. அதெல்லாம் முடியாது. உங்க அம்மா வேணா வரட்டும், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப முதல்ல நீங்க வீட்டுக்கு வாங்க. காலைல வரேன். என்னங்க, இப்ப நீங்க வீட்டுக்கு வர போறீங்களா இல்லையா? ஹலோ ஹலோ. என்னடி சொன்னா என் புள்ள? பேசிட்டு இருக்கும்போது கட் பண்ணிட்டாரு. அதே மாதிரி ஒன்னையும் கட் பண்ணி விட்டானா ரொம்ப நல்லா இருக்கும். நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். ராத்திரி 9 மணி ஆயிட்டுனா இந்த வீட்டுல இந்த கூத்து ஒண்ணு நடக்குது. அவன் என்ன பால்வாடியில படிச்சுட்டு இருக்கான். இவ போய் கைய பிடிச்சு கூப்பிட்டா தான் வருவாவளோ. வரட்டும், இன்னைக்கு அவனை தலை. ஐயோ, ஓ வாயால அப்படி எல்லாம் சொல்லிராதக்கா, சொல்லாத. எப்ப பார்த்தாலும் இலவு விழுந்த வீடு மாதிரி எதுக்கு அழுத்திட்டு கிடக்க? ஐயோ, அப்படி எல்லாம் உன் வாயால சொல்லிடாதக்கா, நடந்துற போது வேண்டாம். உன்னோட பெரிய கூத்தா போச்சு. இப்ப என்னடா நடந்து போச்சு? என்ன சொன்னாலும் பொம்பளை மாதிரி அழுதுட்டே இருக்கே, என்னத்துக்குன்னு? மனசுக்குள்ள, என் வாய்க்குள்ள, என் மூளைக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. என்னன்னு சொல்லி சொல்ல. அத என்னால வெளியில சொல்ல முடியாங்க. உன்னோட பெரிய இம்சை ஆயி போச்சு. இந்த பாரு, தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். கடிச்ச கொண்டு விட, என்னைய கொலகாரியா மாத்தியாத. ஆமா மாத்துக்க. எதையாவது வாய் திறந்து சொன்னீங்க, நானே உங்களை கொன்னுடுவேன்.